தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். இன்று நாம் காணவிருக்கும் பதிவு தனுசு ராசி ராசி மண்டலத்தில் உபய ராசி மண்டலத்தில் வரக்கூடிய 9வது ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி. இதனுடைய குறியீடு அதாவது சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லும் அம்பும், இதுதான் இதனுடைய சிம்பிள். அப்போ இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம், போராடம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் உள்ளது. இதில் மூல நட்சத்திரனுடைய 4 பாதங்களும், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதத்தை கொண்டது. இங்கே குருவினுடைய ஆட்சி மற்றும் மூல திரிகோண வீடு. இந்த வீட்டில் எந்த கிரகமும் உச்சமும் இல்லை, நேசமும் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை கொண்டது. அப்போ இந்த உச்சமும் நேசமும் இல்லாத தன்மை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது ஒரு சமத்துவத்தை ஒரு சொல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இவங்ககிட்ட என்ன இருக்கும்? நீதி, நியாயம், நேர்மை, தர்மம் இதெல்லாம் இவங்ககிட்ட ஓரளவு இருக்கும். அல்லது இவங்க அவங்ககிட்ட இருக்கும், இதை சார்ந்த தொழிலாக இவங்ககிட்ட இருக்கும், அல்லது இதை சார்ந்து இவர்கள் ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருப்பார்கள் என்றும் நாம் சொல்லலாம். இவர்களுடைய நோக்கம் மிகவும் உறுதி மனப்பான்மை கொண்டதாக இருக்கும். ஒரு செயலை எடுத்தால் அந்த செயலை நிறைவு பெறும் வகையில் அது ஒரு நிலைப்பாட்டை கொண்டு உறுதியாக அந்த பின்வாங்காத ஒரு செயலை செய்யக்கூடிய மனோதைரியம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி நேயர்கள். மேக்சிமம் இவங்க பொதுநல வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய ஒரு நபராக இந்த ராசியினர் இருப்பார்கள். அதே போல அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீகம், அப்போ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்துக்களாக இருந்தால் ஆன்மீகமும், இப்போ கிறிஸ்டியானிட்டியாக இருந்தான்னு வச்சுக்காங்க, அவங்க இந்த தேவ ஆலயங்களில் தொண்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. முஸ்லீமாக இருந்தால் பள்ளி வாசலில் ஒரு வேலை செய்யக்கூடிய அமைப்பு. இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஆர்வமாக அதில் போய் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர். பொதுவாக இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி இவங்க அந்த இளம் வயதில் இந்த காதல் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு எட்டாத ஒரு கனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக போகும். அதுக்கப்புறம் பெருசாக இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு பெரிதாக நாட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அடுத்தது தனுசு ராசி அன்பர்கள் ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள ஏதாவது ஒரு ரூபத்தில் பெண்களால் தொந்தரவுகள் தரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உருவாகும். திருமணம் என்பது சிலருக்கு கேள்விக்குறியாக இருக்கலாம், அல்லது திருமண வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் நிறைந்த இல்லறமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. முன்னேற்றமானவர்கள் தொழில் செய்யும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது இவங்க ரொம்ப நிறைய முதலீடு போட்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ஜாதகர்களுக்கு, அதாவது இந்த நேயர்களுக்கு உண்டாகும். பொதுவாக ஆன்மீகம், ஜோதிடம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இவங்க மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய தொழில் அப்படிங்கிற அமைப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க கல்வித்துறையிலையும், அதாவது நீதித்துறையிலையும் ஒரு லீகல் அட்வைசர் அல்லது ஒரு பொருளாதார நிபுணர், ஒரு கம்பெனிக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டடாக இருக்கக்கூடிய போன்ற துறைகளில்
இவங்க பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அடுத்ததா ஆயுதங்களை பயன்படுத்தும் துறையிலையும் ஒரு சிலர் இருப்பாங்க. அதனால இந்த தனுசு ராசி நேயர்கள்ல பல பேர் வந்து காவல்துறையில இருக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இராணுவம் சார்ந்த துறைகள்ல உயர் பதவிகள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதிகார தலைமையிடத்தில் இவங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவு கண்டிப்பா இந்த தனுசு ராசி நேயர்கள் இருக்கும். அப்ப ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அந்த ஊரினுடைய முக்கிய தலைவர்களோடு கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஆட்சியில இருக்கிற அரசாங்கத்தின் ஊழியர்களாக இருக்கிறதாலும் சரி, அரசு அதிகாரிகளோட இருந்தாலும் சரி, இவங்களுக்கு ஒரு நட்பு வட்டம் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில அமையக்கூடிய ஒரு பலன் கண்டிப்பா தனுசு நேயர்களுக்கு உண்டு. ரெண்டாவது, நெருங்கி பழகக்கூடிய, அதாவது யாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து நெருங்கி பழகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காது இவங்களுக்கு. இவங்க வந்து கொஞ்சம் ஆச்சாரத்தை அதிகமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நேயர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்ல, யார் வந்து ஆச்சாரியமா இருக்கிறாங்களோ அவங்க கூட நெருங்கி பழகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதிகமா வந்து விவாதங்களை ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஒரு தர்க்கம், விவாதம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்ககிட்ட அதிகமா இருக்காது. இவங்ககிட்ட நம்ம போய் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் தேடுவது என்பது ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம். நினைச்ச நேரத்தில் போய் இவங்ககிட்ட எதையும் கேட்டு நம்ம வந்து ஒரு தெளிவான விஷயங்களை அவ்வளோ சீக்கிரமா எளிதில் இவங்ககிட்ட இருந்து வாங்கிட கூடிய ஒரு அமைப்பு இவங்ககிட்ட அந்த மனநிலை இருக்காது. ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியான ஒரு அமைப்புல இவங்க வந்து இருக்கக்கூடியவங்க. எளிதா யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டு. சிலருக்கு திருமணம் நடந்த பின்னாடி கூட குழந்தைகள் பாக்கியம் இல்லாத ஒரு நிலைப்பாடு. அதே போல வந்து காதலுக்கு இவங்க தூது போனாங்கன்னா அல்லது துணை போனாங்கன்னா கண்டிப்பா வந்து அதனால இவங்களுக்கு வந்து சிக்கலும் பிரச்சனை வரும். மேலும் இவங்க வந்து இந்த திருமண வாழ்க்கைக்கு இந்த புரோக்கர் மாதிரி வேலைக்கெல்லாம் இவங்க போனாங்கன்னா, அல்லது இவங்க பார்த்து ஒரு திருமணம் நடத்தி வச்சா கூட அந்த திருமணம் சுமூகமான ஒரு நிலையில வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அந்த வரமா அந்த பாக்கியம் இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை. அதனால மேக்சிமம் வந்து இவங்க அந்த மாதிரி வேலைகளை செய்வதை விட்டுவிட வேண்டும். உபதேசம் பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம், லீகல் ஒப்பீனியன் தரலாம், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து செய்யலாமே தவிர, ஆனா வந்து அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்க கண்டிப்பா வந்து போகக்கூடாது. அப்படி போனானா இவங்களுக்கு நிறைய வந்து சிக்கலும் பிரச்சனைகளும் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து எதிர்பாராத விதமாக வந்து கை கால்கள் முறிவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அல்லது வந்து வெட்டுக்காயங்கள் அதிகமாக, வீரத்தழும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தழும்புகள், அடையாளங்கள் அதிகமா இவங்களுடைய உடம்புல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் வந்து ஒரு கௌரவத்தை தன்னுடைய அடையாளமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் வந்து ஆலய வழிபாட்டுக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை ஆலயம், திருவண்ணாமலை சென்று அங்கே உள்ள சிவனை வழிபடும் செய்வது இவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையினுடைய தரத்தையும் ஞானத்தையும் அறிவையும் கண்டிப்பா திருவண்ணாமலை அந்த கிரிவல பாதையை சுற்றுவதன் மூலயமாகவும், திருவண்ணாமலை ஈஸ்வரனை வணங்குவதன் மூலமாகவும் இவங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான சங்கடங்களும் தீர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் என்ன அப்படின்னா, ஏன் வந்து திருவண்ணாமலை அப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசி என்னன்னா உலக
நலனை அதிகமாக கருத்தில் கொண்டு செய்யப்படுவது. அதாவது தனுசு ராசி அப்படிங்கிறது அந்த ராசியில் உள்ள தீ அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா யாகங்கள் வளர்த்தக்கூடிய அந்த தீ. அப்போ யாகங்கள் எதுக்காக வளர்த்தப்படுது அப்படின்னா பொதுநல நோக்கோடு உலக நன்மைக்காக உலக வேள்வியை செய்யக்கூடிய அமைப்பு, உலக நலனுக்காக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து வேள்வி. இப்போ அதனால வந்து அந்த பற்றாக்குறை என்பது அங்கே சில நேரத்தில் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். இதுக்கு 5வது ராசி என்று சொல்லக்கூடியது நமக்கு வந்து மேச ராசி. அந்த ராசியினுடைய அதிபதி செவ்வாய். எனவே வந்து அந்த செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து மகரத்தில் ஒரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால இந்த தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாகனால 5ஆம் அதிபதி உச்சமாகனால இவங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் இவங்களுக்கு போதுமான அளவு ஒரு இம்ப்ளிமெண்ட் ஒரு சில நேரத்தில் கிடைக்காத அமைப்பினால அந்த ஆற்றலை இவங்க வந்து அந்த பொருளாதாரம் குடும்ப நிலையில இவங்களால அதை கொஞ்சம் முன்னுக்கு செல்ல முடியாத ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அந்த வீரியம் தைரியம் அப்படிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இவங்க அதில் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக போக முடியாது. அதனால தான் அந்த திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலையும் வணங்கி அந்த கிரிவலம் சென்று வந்தால் பௌர்ணமி அன்னைக்கு இவங்களுடைய மனம் வந்து ஒரு தெளிவான நிலையில் இல்லற வாழ்க்கைக்கு ஒத்து போகக்கூடிய அந்த சூழ்நிலையை அனுசரித்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு ஏற்படும். இவங்க வந்து தொடர்ந்து அப்படி பயணித்து வருவதன் மூலயமாக இவங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கையிலையும் சரி உறவுகள் இடத்துலையும் வந்து ஒரு சமூகத்திலையும் சரி ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து பொருளாதார நிலைப்பாட்டை வந்து இவங்க வந்து உயர்த்திக்கலாம். இவங்க வந்து மனதளவில் நல்லவர்கள். ஆனால் இவங்ககிட்ட நல்ல அறிவு நல்ல செயல்பாடு எண்ணங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அதை செயல்படுத்தக்கூடிய எனர்ஜி இவங்ககிட்ட கம்மியாக இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி எங்கே கிடைக்கும் அப்படின்னா திருவண்ணாமலைகளில் தான் கிடைக்கும் இவங்களுக்கு. அதனால் அந்த ஆலயத்தை வழிபட்டு வருவதன் மூலமாக இவங்களுடைய பொருளாதாரம் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.